ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். 7ஆம் இடத்திற்கு சனியுடைய பார்வை. கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடியாவே இருக்கேன்னு இந்த நிலைமையெல்லாம் கொஞ்சம் மாறிடும். அதனால அதை பத்தி பெருசா கவலைப்பட்டுக்க வேண்டாம். 7ஆம் இடத்திற்கு சனியோட பார்வை. சனி 7ஆம் பார்வையா நேரா உங்களை பாக்குறாரு. இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா கன்னிராசிக்காரர்களுக்கு வந்து கொஞ்சம் குட்டி குட்டியா ஒரு சின்ன டிலே. ரொம்பலாம் இல்ல. 10 மணிக்கு கிளம்புறேன்னு சொன்னா 10:30க்கு தான் கிளம்புறதுக்கு மாதிரியான ஒரு அமைப்பெல்லாம் ஏற்படுத்துறது. இதெல்லாம் நடக்கும். போனா கூட அங்க கொஞ்சம் அப்படியே டிலே ஆகிற மாதிரியான ஒரு சின்ன சின்ன தடுமாற்றம் வருவதற்கான வாய்ப்பு. 7ஆம் பார்வையா சனி பார்ப்பறனால ரொம்ப ரொம்ப நான் ஆரம்பிக்கும் போதே சொல்றேன். பிளான்ட்ரி பொசிஷன் அதெல்லாம் விட்டுருங்க. 15 12 தேதியெல்லாம் வேணாம். ஒரே ஒரு விஷயம் கவனமா இருக்கணும் இந்த தடவை அப்படின்னா, புதிய நண்பர்களிடம் மிகுந்த கவனம் தேவை. கன்னிராசிக்காரர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு ப்ரெடிக்ஷன், இந்த ஜூலை மாசம் புதிய அறிமுகமாகக்கூடிய நண்பர்களிடம் கவனம் தேவை தேவை தேவை. அது யாராக இருந்தாலும் சரி, அது ஆணாக இருந்தாலும் சரி, அது பெண்களாக இருந்தாலும் சரி. கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தடவை ஏன்னா நீங்க யாரையாவது ரெக்கமெண்ட் பண்ணி அவங்க அப்புறம் வந்து அவங்களுடைய சுயரூபத்தை காட்டி விட்டு அதற்காக நீங்கள் அல்லல்படக்கூடிய நிலைமையெல்லாம் ஏற்பட்டு விடும். அதனால அதுல மட்டும் கவனமாக இருந்து கொள்ளுங்க. முடிஞ்ச அளவு யாரையும் ரெக்கமெண்ட் பண்ணாதீங்க, யாரையும் ரெக்கமெண்டேஷன் கொண்டு போகாதீங்க.